அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலைக்கதி நிகழ்ச்சியில இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்படின்னு சொல்லி அப்படி அந்த வசனம் முடியும். அந்த வசனம் தொடர்ந்து வரும்போது கடைசியான வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். பொண்ணு வெள்ளி அப்படி புடமிடுகிறது அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு அந்த பார்க்கிற அனுபவம் கிடைச்சிருக்குது அப்படின்னு தெரியாது. மோரோவர் அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் என்ன செய்யறதுல ஆபரணங்கள் அணியாததுனால அதை நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அணிகிற மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இல்ல அந்த வழியா போகும்போதாவது நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்திலே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் என்ன செய்வார்னா, அதை சுத்திகரிப்பதற்காக உட்காந்துருப்பார். சில பழைய தங்க நகையை அல்ல வெள்ளி என்ன செய்வாங்க, அதை சுத்திகரிப்பாங்க. ஒருவேளை அவரே என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தங்கத்தையும் வெள்ளியும் உருக்கி என்ன செய்வாங்க, அதை ஒரு ஆபரணமாக செய்வாங்க. இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியானது இல்லை. நம்ம ஒரு தங்க அந்த ஆபரணத்தை பார்க்கும்போது ரொம்ப டிசைன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும். அப்படி அழகா இருக்கும்போது அதை பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த தங்கத்தை என்ன செய்வாங்க, நெருப்புல போட்டு உருக்குவாங்க. அந்த நெருப்பினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஒரு அந்த டெம்பரேச்சர் அளவு அவ்வளவு ரொம்ப அதிகமாக அந்த தணலை மூட்டிட்டு பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்க. ஏன்னு சொன்னா, அந்த தங்கத்துல இருந்து என்ன செய்யுமா, களிம்பு அழுக்கு என்ன செய்யும், அப்படியே வெளியே வரும். அது வெளியே வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அதை அகற்றுவதற்காக அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அது அதே சமயத்துல அந்த தங்கத்துல இருந்து என்ன செய்யுமா, அழுக்கு எடுக்க எடுக்க என்ன செய்யும், அது கொஞ்சம் பளிச்சென்று தெரியும். அப்படி தெரியும் பொழுது கொஞ்சம் என்ன செய்வாங்களா, இன்னும் கொஞ்சம் அனலை கூட்டுவாங்களாம். ஏன்னா இன்னும் ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. திருப்பி ஏதாவது அழுக்கு இருக்குமா, அல்லது அதில் உள்ள களிம்புகள் வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்ப்பாங்களாம். அப்படி கூட்டி கொண்டே இருக்கும்போது நினைச்சா ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னா, அதை பார்த்து கொண்டிருக்கிற முகம் அதுல என்ன செய்யுமா தெரியும். அந்த தங்கத்துல அந்த முகம் தெரியும். அந்த பளிச்சென்று தெரியும் பொழுது தங்கம் என்ன இருக்கு, இப்ப கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, உடனே என்ன செய்வாங்களாம், அந்த அனலை குறைச்சிருவாங்க. அந்த தீயின் அனலை என்ன செய்வாங்க, குறைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதை ஆபரணமாக செய்கிறார்கள். இந்த ப்ராசஸ் என்ன நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்படின்னு சொல்றாருன்னா, நான் உங்களை எப்படி இருக்கேன்னா, பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுகிறார். வெள்ளியை போல பொன்னை போல புடமிடுவதற்கு எப்படி அந்த தங்கம் அந்த நெருப்பு என்கின்ற அந்த காரியம் அந்த இடத்துல போயிட்டு வருதோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் உங்களை என்ன புடமிடும் பொழுது நம்ம என்ன செய்வோமா, அக்னி என்கின்ற நம்முடைய சோதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் இதன் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள போட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க. எப்படி அந்த மனுஷன் அந்த புத்து பார்த்துட்டே இருந்து அதுல இருக்கிற காரியத்தெல்லாம் கிளீன் பண்றாரோ, அந்த கழிவுகள்லாம் எடுக்கிறாரோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒருவேளை நம்மளை கஷ்டத்துக்குள்ள அல்லது சோதனைக்குள்ள நம்ம போட்டு சுத்திகரித்து நம்ம பொண்ணாக விளங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, நம்மை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கும் பொழுது அவர் அப்படி பார்த்து கொண்டே இருப்பாராம். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளால தாங்க முடியும். அப்போ உடனே என்ன செய்வாரு ஆண்டவர், நம்ம இருக்கிற எல்லா தீய கரைகளையும் எடுப்பதற்கு நம்மை நோக்கி பார்த்து நம்முடைய பாவமாகிய களிம்பை என்ன செய்வாரு, அகற்றி போட்டு நம்ம என்ன செய்வார், அவருடைய முகம் நம்ம தெரியும் வரைக்கும், அவருடைய குணாதிசயங்கள் நம்ம வெளிப்படும் வரைக்கும் அவர் என்ன செய்வார், நம்மை நோக்கி பார்த்து நம்மை புடமிட்டு இருக்கார். அதுதான் தாவீது பக்தர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஆண்டவரே நெருப்பினால் என்னை புடமிட்டு பார்ப்பீராகில் தீமையானது எதையும் என்னிடம் காண மாட்டேன். என்ன ஒரு நம்பிக்கை! உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வாழ்க்கையும், கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது கிறிஸ்துவை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற காரியம் என்னன்னு சொன்னா, தாவீது ஒரு மன்னன் மூலமாக அவர் சொல்றாரு, நீங்க என்னை போட்டு பாருங்க, நான் என்ன செய்வேன், என்கிட்ட தீமை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்றோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நம்மகிட்ட என்ன இருக்கு, தீமைகள் அதிகம் இருக்கிறதுல நமக்கு வருகிற சோதனையில நம்ம விழுந்து போயிடுறோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு, நெருப்புக்குள்ள போடுவதற்கு ஆயத்தமா இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம எப்படி எடுப்பாரு, புடமிட்டு என்ன செய்வாரா, பொன்னாக அவருடைய முகம் தெரிகிற அளவுக்கு அவருடைய குணாதிசயங்கள் நம்ம வெளிப்படும் அறைக்கு என்ன செய்வார் ஆண்டவர்,
என்ன செய்வார், நம்மை பார்த்து கொண்டிருப்பார். இவ்வளவு சோதனைக்கு மத்தியில அவர் என்ன செய்வார், நீங்க என்னை விட்டு போயிட்டீங்க, எனக்காக நீங்க என்ன செய்யல, நான் சொன்னபடி செய்யல, நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொன்னா, நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை என்ன செய்யறாரு, அவர் எடுத்து போடுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இப்ப நீங்க நான் நம்முடைய பாவ ஜீவித்துல இருந்து என்ன செய்யணும், வெளிவருவதற்கு ஆண்டவரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய குணாதிசயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னா, அதுதான் என்னது, ஒரு ஆபரணத்தை செய்வதற்கு எப்படி அந்த நெருப்புல அந்த தங்கம் எரியும் பொழுது அந்த தச்சன் என்ன அந்த செய்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய முகம் தெரிகிற வரைக்கும் அவன் பார்க்கறது போல ஆண்டுடைய குணாதிசயம் நம்ம இடத்துல வெளிப்படும் பொழுது ஒரு நல்ல ஆபரணமாக எங்க போகுமா, நம்ம பரலோகத்துக்கு போகிற பெரிய பாக்கியத்தை நம்ம பெறுகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வாக்கு தத்துவத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாங்க. நான் உங்களை புடமிடுகிறேன், புடமிட்டு நீங்கள் பொண்ணா, அழகா சொல்வார்ல யாரு, நம்ம யோபு. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்ன செஞ்சார், நெருப்புல போட்டு என்னை புடமிடும்போது நான் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் அல்லது வியாதிகள், இது மத்தியிலையும் நம்ம ஒருவேளை புடமிடுகிற அந்த இதுல இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா, தாவீது மன்னன் சொன்னது போல, நீங்க பாருங்க என்கிட்ட தீமை ஒன்றும் இருக்காதுன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதே போல யோபை போல பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு இந்த காலகட்டங்கள் என்ன செய்யுது, குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம் இல்லையா? அப்ப நம்ம இந்த குறைவுகளை நீக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டு இடத்துல வரணும். யாரு அது பொன்னாக மாற்ற போகிறாரோ, புடமிட போகிறாரோ அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, பரிசுத்தமாக்கி அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு கொடுத்து என்ன செய்வாராம், குணாதிசயம் மாத்திரம் இல்லை, அதை பார்க்கும்போது நமக்கு பரிசாக பரலோகத்தையும் தர காத்திருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக விருப்பம் உள்ளவர்கள் இந்த நாள்ல அவர்கிட்ட என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களை புடமிட்டு பாரும், புடமிட்டு எங்களை பொன்னாக விளங்க செய்யும். எங்கள் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க. நாங்கள் உங்களுக்கு பிரியமா இருக்க இந்த நாள் முழுவதும் நாங்கள் எங்களுக்கு பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழி நடத்துகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளில் கூட கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எப்படி உண்மை நம்பி விசுவாச பிள்ளைகள் வேதாமத்துல சொல்லியிருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் எங்களை புடமிட்டு பாரும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாளில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. வாலிபர்களாக இருந்தாலும் வயதுகளாக இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. ஒருவேளை அவங்க இந்த ப்ராசஸ்ல தங்களை ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னா, நீர் அவர்களை பொறுப்பேற்றுக்கொண்டு எல்லா பாவங்களையும் நீக்கி போட்டு நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நன்றி கொண்டாடுகிறோம். நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தின் எங்களுக்கு தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜென்ம நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.